வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அட பாவிகளா, உங்களெல்லாம் நம்பி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்புனதுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டீங்கப்பான்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய ரசிகர்கள் பயங்கரமாக ஷாக்கிங் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை வந்துட்டு அதாவது அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததே முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் தான் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி கிங்காச்சே. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி, தீபக், ராணவ், சௌந்தர்யா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒரு கொஷின் கேட்குறாரு. சரியான கொஷின். இந்த டவுட் வந்து யாருக்குமே வரவே இல்லை. எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. சரி, எதாச்சியாக நடந்திருக்குமோ நினச்சேன். பட் இப்படி ஒரு தில்லாலங்கடு வேலையை வந்து சௌந்தர்யா பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. என்னென்னா அவர் கேட்குறாரு சௌந்தர்யா கிட்ட, ஏமா அது எப்படி உனக்கு மட்டும் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீ தான் பண்ணணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்களே மக்கள், அது எப்படி? எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் ரீடிங், இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக நடந்த சம்பவத்தை நியூஸ் ரீடிங் பண்ணுறது சௌந்தர்யா, ரைட். அப்புறம் யோகா லாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, அது சௌந்தர்யா, ரைட். அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல், அதுவும் சௌந்தர்யா. இது எப்படி? டவுட்டாக இருக்கே. இப்போது நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி வராத எங்கே என்ன இது வரைக்கும் யாருமே செலக்ட் பண்ணதில்லை. மஞ்சரி இது மாதிரி யாருமே செலக்ட் பண்ணதில்லை. தீபக் அவ்வளோ ஜென்டில்மேன், அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது, அவரை யாரும் செலக்ட் பண்ணல. உன்னை மட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து அப்படியே யோசிச்சுட்டு, ஆமால எப்பயுமே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அது அவங்க க்யூட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் வெளியில் அவ்வளோ பிஆர் ஒர்க் போகுதுன்னு பச்சையே தெரியுது, சரிங்களா? அப்போது முத்துக்குமரன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம கொஞ்சம் சொல்ல, நீ அப்போ சொன்னால் தான் எனக்கும் தெரியும் அப்படின்னா. ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்லும்போது ராணுவ டபால்னு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாருன்னா, அதுதான் வெளியில் வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்களே, இப்போ அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் இருக்கவங்களாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க, ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் என்ன உள்ளே இருக்கிற அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சௌந்தர்யாவுக்கு வெளியில் பிஆர் இருக்கிற விஷயங்களும் இவரும் வந்து சொன்னார். நிறைய பேருக்கு வெளியே, அதாவது வயல்காடாக வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஆனால் வெளியே வந்துட்டு லட்சக்கணக்கில் ஓட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி ராணுவ மேலேயும் நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா ராணுவ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரனுக்கு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பேனர் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனோட பிஆர் இது அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ராணுவுக்கு வந்துட்டு நிறைய மாநிலங்கள், இப்போ தமிழ் பிக் பாஸ் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு இல்லை, அதே மாதிரி ஒரே போஸ்டர், ஒரே அழகான ஒரே போஸ்டரு, அதில் மிஸ்டுகால் நம்பரு, ராணுவோட ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு நிறைய மாநிலங்களில் போயிட்டு கொடுத்து ராணுவுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி பேச வச்சு அதை வீடியோ எடுத்து வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. என்னென்னா எல்லாருமே வந்துட்டு ராணுவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. அது எப்படி தமிழ் பிக் பாஸை வந்துட்டு மற்ற மொழிக்காரங்களாம் பார்த்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது ஹிந்தியில் வேறு அவங்க ஒழுங்காக அந்த பேரும் வெளியே வரல. ஏன்யா பண்ணுறதுல ஒரு நியாய தர்மம் வேண்டாமான்ற மாதிரி இருந்துச்சு. ராணுவம் இந்த மாதிரி சொன்னோடனே ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆனால் தீபக் செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வெளியே வருது. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். செம்ம ஷாக்கிங்காக இருக்குல்ல. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டே இங்கே வந்துட்டு ஒரு சண்டை போகிற மாதிரி ஒரு நடிப்புலாம் நடிச்சிருக்காங்க பாருங்கள். நடுவில் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு ஃபைட் வந்திருக்கும். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து முன்னாடியே ஒரு இடத்துல வந்துட்டு வாயில் கண்டென்ட் கொடுக்கும்போது ராணுவ ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், எனக்கு அவங்கள தெரியும், அவங்களோட நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் பேசியிருக்கேன்னு. சௌந்தர்யா ஒரு மாடலே இவனை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அப்படியே மறைமுகமாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. உடனே தீபக் ஒரு பாட்டை பாடுறார், நலந்தானா பிஆர் குரூப்ஸ் நலந்தானா ஆனவுடனே 2 பேரும் அப்படியே பேரணிஞ்ச மாதிரி அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, மாட்டிக்கிட்டோமா பங்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த பக்கமும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. மஞ்சரி கேட்குறாங்க, என்ன மாட்டிட்ட மாதிரி எல்லாம் 2 பேரும் முழிக்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு பணம் இருக்கிற ஒரு காரணத்தினால, ஏன்னா அசால்ட்டாக 15 லட்சம் விட்டவங்க வந்துட்டு இதுக்கு 15 லட்சம் செலவு பண்ண மாட்டாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பேர் பணக்காரங்க. அதே ராணுவ உங்களுக்கு தெரியும், செம்ம பெரிய பணக்காரங்க அப்படின்ற இருக்கிறதுனால இந்த ரியா இந்த இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லாமல் தவிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இவ்வளோ அழகாக வந்து முத்துக்குமரன், தீபக் உங்களுக்குலாம் அழகாக பச்சையாக தெரியுது. ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. இதில் நேற்று நைட்டே வந்துட்டு வெளிப்படையாக ஒரு இடத்துல சொல்கிறார் ராணுவ, நான் வெளியில் வந்து பிஆர் குரூப் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன்னு. அதனால தான் காலையில் சொல்லியிருப்பேன், நீ ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தியா நேற்று நைட்டு, அதே நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன்டான்னு. அதுதான் அது காரணம். ஓப்பனாகவே சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.